ஆல் டுடே நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் இன்றைக்கிட்டான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் நியூ பேட்ச் ஆல் கோர்சஸ்க்கு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எந்தெந்த கோர்ஸ் அப்படின்னா யூபிஎஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், போலீஸு. ஸோ நீங்களும் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகி உங்களோட லைஃப்பில் ஒரு பிக் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக லீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா ஹோப் காலேஜ் கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகியிருக்கு. காண்டாக்ட் நம்பர் 9600527687. ஒன்ஸ் அகெயின் 9600527687. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் கோர்ஸ்க்கு டீட்டெயில்ஸு என்னென்ன இருக்குன்னு சொல்லி அப்டேட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா டைரெக்டாக கூட நீங்கள் வந்து என்கொயரி பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி தொடர் நியூஸில் ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னா ஞானி.ஏஏ. ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஞானி.ஏஏ ப்ளஸ் வந்துட்டு ரேஷர் பே. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சைன் பண்ணியிருக்காங்க. ஞானி.ஏஏ ப்ளஸ் ரேஷர் பே எதுக்காக அப்படின்னா ஒரு ஏஜென்டிக் ஏஏ கலெக்ஷன் பிளாட்ஃபார்முக்காக கேன் கம்ப்ளீட் பேமெண்ட் டிரான்சாக்ஷன் டியூரிங் லைவ் கஸ்டமர் கால்ஸ். ஓகேங்களா? ஸோ கஸ்டமர் வந்துட்டு கால்ஸில் இருக்கும்போது ஒரு சிலருக்கு வந்துட்டு என்ன ஆகிரும் அப்படின்னா பேமெண்ட் வந்துட்டு பெண்டிங்கில் விழுந்துடும், இல்லை அப்படின்னா ஃபெயில்ட் ஆகிரும். சப்போஸ் வந்துட்டு டெபிட் ஆகி அகெயின் வந்துட்டு ரீஃபண்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்துட்டு பெண்டிங் ஆகிற டிரான்சாக்ஷனை பீஸ்ஃபுல்லாக கஸ்டமர்ஸ் வந்துட்டு டிரான்சாக்ஷனை வந்துட்டு லீட் பண்ணி யூபிஐ பேமெண்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வந்துட்டு ஞானி.ஏஏ ரேசர் பே ரெண்டு பேரும் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஜென்டிக் ஏஏ கலெக்ஷன் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணணும். யூபிஐ வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஃபீச்சர்ஸ்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்துட்டு ரெண்டு பேமெண்ட் ஃப்ளோஸில் வந்துட்டு கொடுக்குறாங்க. யூபிஐ பேமெண்ட்டு, ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா யூபிஐ எஸ்பி எம்டி பேமெண்ட்னு சொல்லி ரெண்டு வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் இதில். ஸோ இதில் ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்துக்கோங்க. ஞானி.ஏஏயோடது பெங்களூர் கர்நாடகாவில் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அதோட ஃபவுண்டர் அண்ட் சிஓ யார் அப்படின்னா ஞானேஷ் கோபாலன். அண்ட் ரேசர் பேயோடது பெங்களூர், சேம் வந்துட்டு பெங்களூர் கர்நாடகாவில் லொக்கேட் ஆயிருக்கு. சிஓ வந்துட்டு ஹர்சில் மாத்தூர். கோ ஃபவுண்டர் யார் அப்படின்னா ஹர்சில் மாத்தூர் அண்டு ஷாஷங்க் குமார். ஓகேங்களா? ஸோ யார் ரெண்டு பேர் சைன் பண்ணியிருக்காங்க? ஞானி.ஏஏயும் ரேசர் பேவும் எதுக்காக சைன் பண்ணியிருப்பாங்க? ஏஜென்டிக் ஏஏ கலெக்ஷன் பிளாட்ஃபார்மை கம்ப்ளீட்டாக வந்துட்டு டிரான்சாக்ஷன் கஸ்டமர் கால்ஸில் இருக்கும்போது சப்போர்ட் பண்ணுறதுக்காக சைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் இதில். நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவும் சிஆர்ஏஎம்சி. சிஆர்ஏஎம்சினா ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா கனரா ரொபோகோ அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு பேங்க் கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு ஆஃபர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ பேங்க்கில் இருக்க கஸ்டமர்ஸ்க்கு மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஆஃபர் பண்ணுங்கிறதுக்காக சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவும் கனரா ரொபோகோ அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியும் வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் ஆஃபரிங் வந்துட்டு இஷ்யூ பண்ண போகிறாங்க. ஸோ இது எதுக்கு கீழே வந்துட்டு வரும் அப்படின்னா வெல்த் கிரியேஷன் அவென்யூஸு ப்ளஸ் வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பேங்க்கோட தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட்ஸ் போர்ட்ஃபோலியோஸ் எல்லாமே வந்துட்டு இன்னும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கனரா ரொபோகோ அசெட் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு யாரும் வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ கனரா பேங்க்கும் ஆரெக்ஸ் கார்பரேஷன் ஈரோப்பும் வந்துட்டு சைன் பண்ணி தான் கனரா ரொபோகோ அசெட் மேனேஜ்மெண்ட் லிமிடெட்னு சொல்லி லிமிடெட்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. 1987லேருந்தே இது வந்துட்டு இனிஷியேஷன் ஜாயின்ட் வெஞ்சர் வந்துட்டு போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்துக்கோங்க, மும்பை மகாராஷ்டிரா. எம்டிஎன்சிஓ யார் அப்படின்னா கல்யாண் குமார். கனரா ரொபோகோ அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா மும்பை மகாராஷ்டிரா. சேர்மன் வந்துட்டு சாந்தனுகுமார் மாத்தூர் அண்ட் எம்டிஎன்சிஓ ராஜ்னிஸ் நரூலா. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இதில். ஸோ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ப்ளஸ் கனரா ரொபோகோ அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியும் சைன் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் யூஏஇ, அதாவது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சாவரிங் ஃபினான்ஷியல் கிளவுடு சர்வீஸ் வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு கீழே வந்துட்டு டெவலப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கோர் 42க்கு கீழே வந்துட்டு டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு டெடிகேட்டட் சாவரிங் ஃபினான்ஷியல் கிளவுடு சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஸோ யூஏயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்துக்கோங்க அபுதாபி. அதோட கரன்சி வந்துட்டு திராம். ஸோ பிரசிடென்ட் யாருன்னு சொல்லிட்டு லாஸ்ட் நேம் வந்துட்டு நம்ம பார்த்தா போதும். ஸோ நக்யான், அது கலீஃபா பின்
ஜயத் ஏஎல் நக்யான். ஓகேங்களா? ஸோ இதில் அவ்வளோதான். யார் 2 பேர் சைன் பண்ணியிருக்காங்க? சென்ட்ரல் பேங்க் ஆஃப் யுஏஇ யுனைடெட் அரப் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க? சாவரின் ஃபினான்ஷியல் கிளவுட் சர்வீஸ்ன்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் இதில். நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். இபிஎஃப்ஓ. இபிஎஃப்ஓட ஃபுல் ஃபார்ம் என்ன? எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க? ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிஎஃப்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ என்ன அப்படின்னா மந்த்லி வைஸ் வந்துட்டு சேலரி வந்துட்டு வாங்குறவங்களுக்கு ஒரு சில கம்பெனிஸ்லாம் நார்ம்ஸ் வந்துட்டு ஃபில் பண்ணி அதில் பிஎஃப்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ எவ்வளோ வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா 8.25% வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் அலோகேட்மெண்ட் வந்துட்டு எந்த மீட்டிங்கில் நடத்துனாங்க அப்படின்னா 239வது மீட்டிங், அதாவது சென்ட்ரல் போர்டு ஆஃப் ட்ரஸ்டீஸ் மீட்டிங் வந்துட்டு நடந்திருக்கும். 239வது மீட்டிங். ஸோ அதில் தான் வந்துட்டு இபிஎஃப்ஓ வந்துட்டு பிஎஃப்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு 8.25% சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இபிஎஃப்ஓட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா நியூ டெல்லி. சிஇஓ யார் அப்படின்னா ரமேஷ் கிருஷ்ணமூர்த்தி. இது எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் எந்த இயர்னு பார்த்துக்கோங்க, 1952. அவ்வளோதான் அதில். நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். செபி. செபியோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம செபியை பற்றி டீட்டெயில்டாக படிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க செபி அப்படின்னா சுதர்சன் சொல்லிட்டு ஒரு ஆப் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஏஐ சிஸ்டம் டிசைனரு டூல் மாதிரி. ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா இந்தியாவோட கேபிட்டல் மார்க்கெட்டை சர்வலைன்ஸ் பண்ணுறதுக்காக. இப்போ நிறைய பார்த்துருப்போம். ஓகேங்களா? நிறைய ஃபிலிம்ஸில் மூவிஸ்ல எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா நிறைய வந்துட்டு ஃபேக் ஐடிஸ் வந்துட்டு அதாவது நிறைய ஃபேக் ஐடிஸ்லாம் வந்துட்டு ஒருத்தங்களே தான் 2-3 ஐடிஸ் வந்துட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபேக் ஐடிஸை வந்துட்டு உருவாக்கி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோடது இது இந்த மாதிரி வந்துட்டு இது என்னோட கம்பெனி, இதில் வந்துட்டு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டபுளாக தருவேன், ட்ரிபிளாக தருவேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம பழைய வந்துட்டு மெத்தட் வந்துட்டு பார்த்துருப்போம். நேராக வந்துட்டு ஏமாற்றுவாங்க. இதெல்லாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்துட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா டிஜிட்டலாக வந்துட்டு ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களெல்லாம் வந்துட்டு நம்ம கேபிட்டல் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களெல்லாம் அவ்வளோ குயிக்காக வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் சுதர்சன்கிற ஒரு ஏஐ சிஸ்டம் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா ஆடியோ, வீடியோ, டெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கிற சோசியல் மேஜர் பிளாட்ஃபார்மில் யார் யாரெல்லாம் வந்துட்டு டிஜிட்டல் கண்டென்ட்டை வச்சுட்டு ஃப்ராடு பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறாங்க. அது போக வந்துட்டு மிஸ்லீடிங் எல்லா அக்கௌண்ட், அதாவது அன்ரிஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் மிஸ்லீடிங் இன்ஃப்ளூயன்சர்லாம் இருப்பாங்களே, ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு இல்லீகல் இன்வெஸ்ட்மெண்ட்டு அட்வைசஸ்ஸு இல்லை மிஸ்லீடிங்காக வந்துட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களையும் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுறாங்க. யார்? செபி. எந்த மார்க்கெட்டில்? கேபிட்டல் மார்க்கெட் கீழே. ஸோ சுதர்சன்கிறத கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்துட்டு மோர் தென் 1,20,000 மிஸ்லீடிங் சோசியல் மீடியாஸ் போஸ்ட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது போக சுதர்சனுக்கு கீழே தான் 2 பார்ட் வந்துட்டு இன்க்ளூட் ஆகும். ஒன்று என்ன அப்படின்னா சேவான்னு சொல்லிட்டு நம்ம கூகுள் அசிஸ்டண்ட்டில் பார்த்துருப்போம். ஸோ அதே தான் வந்துட்டு இந்த சேவாவும் செமியோட விர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இன்னொன்று வந்துட்டு ரேடார். ரேடாரோட ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு ரெகுலேட்டரி ஏஐ டிரைவன் அட்வர்டைஸ்மெண்ட் ரிவ்யூவர். ஸோ அவ்வளோதான் இதில். செபி வந்துட்டு என்ன கொண்டு வரான்? சுதர்சன்கிற ஒரு ஏஐ டிசைன் சிஸ்டம் வந்துட்டு கொண்டு வரான். ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஃப்ராடு வந்துட்டு பண்ணுறவங்களெல்லாம் வந்துட்டு டிடெக்ட் பண்ணி கேபிட்டல் மார்க்கெட்லேருந்து ரிமூவ் பண்ணுறது தான் இதோட ஒர்க்கே. இதுக்கு கீழே தான் சேவா, அதாவது செபி விர்ச்சுவல் அசிஸ்டன்ட்னு இருக்கும். இன்னொன்று வந்துட்டு ரேடார்னு சொல்லிட்டு ரெகுலேட்டரி ஏஐ டிரைவன் அட்வைசர் ரிவ்யூவர்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ செபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? மும்பை, மகாராஷ்டிராவில் இருக்குது. சேர்மன் யார் அப்படின்னா துகின் காண்டா பாண்டே. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இயர் வந்துட்டு 1992. சேம் ஆஸ் வந்துட்டு செபியோட ஆக்ட் எந்த இயர்னா 1992. அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஸோ இர்டாயோட ஃபுல் ஃபார்ம் என்ன? இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கன்சல்டேஷன் பேப்பர்னு சொல்லி கொண்டு வராங்க. ஸோ கன்சல்டேஷன் பேப்பர் எதுக்காக அப்படின்னா இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை வந்துட்டு இன்னும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதோட ஷார்ட் ஃபார்ம் வந்துட்டு என்ன அப்படின்னா INDASன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லா இன்சூரன்ஸ்க்கும் வந்துட்டு அப்ளிகபிள் ஆகும் April 1, 2026. ஸோ எந்தெந்த இன்சூரன்ஸ் வந்துட்டு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸ், ஜென்ரல் இன்சூரன்ஸ், 3 இன்சூரன்ஸு. ஸோ இவங்களுக்குலாம் வந்துட்டு குளோபல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் ஃப்ரேம் ஒர்க்கு கீழே வந்துட்டு இவங்களுக்குலாம் இந்த INDAS வந்துட்டு அப்ளிகபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த INDAS வந்துட்டு ஃப்ரேம் ஒர்க்கை வந்துட்டு யார் வந்துட்டு இனிஷியேட் பண்ணியிருப்பாங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட் தான் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது இஷ்யூ பண்ணது யார் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு தான் வந்துட்டு இதை இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னா
இன்சூரன்ஸ் செக்டாருக்கு கீழே வந்துட்டு இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஓல்டு வந்துட்டு இன்சூரன்ஸ் ஆக்ட் வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்கோம் 1938. ஸோ அதை வந்துட்டு இப்போ திருத்தம் பண்ணி INDASன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இன்சூரன்ஸோட ரூல்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் ஈஸியாகலாகவும் ஆக்சசபிளாகவும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்துட்டு கன்சல்டேஷன் பேப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்துட்டு April 1, 2026 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யார் யாருக்கு? லைஃப் இன்சூரர், ஜென்ரல் இன்சூரர், ரீஇன்சூரர். அதில் அவ்வளோதான். ஸோ IRDAIயோட கேபிட்டல் இங்கே இருக்குது, ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹைதராபாத், தெலுங்கானா. ஸோ சேர்மன் வந்துட்டு அஜய் சேத், எஸ்டாப்ளிஷ்ட் இயர் 1999. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்துடலாம். ஸோ பேங்க் ஆஃப் ஜப்பான் வந்துட்டு சைன் பண்ணுறாங்க. யார் கூட அப்படின்னா RBI கூட. ஸோ RBIயோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3வது அமெண்ட்மெண்ட் வந்துட்டு பண்ணுறாங்க. 3வது அமெண்ட்மெண்ட் அண்டு ரீஸ்டேட்மெண்ட் அக்ரிமெண்ட், அதாவது BSAன்னு சொல்லுவாங்க. BSAனா ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, பைலேட்ரல் ஸ்வாப் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பைலேட்ரல் ஸ்வாப் அரேஞ்ச்மெண்ட்னா என்ன அப்படின்னா கரன்சிஸை வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஜப்பானோட கரன்சி என்ன? yen. ஸோ நம்மளோட RBIயோட கரன்சி என்ன? ரூபீஸு. ஸோ இவங்க 2 பேரும் வந்துட்டு கரன்சிஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி என்ன கரன்சியாக வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது டாலராக வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. டாலர் தானே இருக்கிறதுலே ஹை காஸ்ட் ஆஃப் வேல்யூவில் இருக்குது. ஸோ அதனால் இப்போ கரண்ட்டில் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பைலேட்ரல் ஸ்வாப் அரேஞ்ச்மெண்ட் வந்துட்டு $75 பில்லியன் வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு எதுக்காக அப்படின்னா, அவங்களோட பரிவர்த்தனைகளை வந்துட்டு ஸ்வாப் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது லோக்கல் கரன்சிஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஃபாரின் கரன்சிஸை வந்துட்டு உள்ளே வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷனுக்கு, அதாவது அதோட பர்ச்சேஸ் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இதுக்கு முன்னாடியிலேருந்தே நம்ம எந்த இயர்லேருந்து இந்த பைலேட்ரல் ஸ்வாப் அரேஞ்ச்மெண்ட் வந்துட்டு பண்ணுறோம் அப்படின்னா, இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் 2018 வந்துட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது வந்துட்டு எப்போ நடைமுறைக்கு, அதாவது சொன்னது 2018 எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா 2019 எஃபெக்டிவ்க்கு வந்துருச்சு. ஸோ ஜப்பானோட கேபிட்டல் பார்த்துக்கோங்க, டோக்கியோ. ஸோ கரன்சி வந்துட்டு என்ன? பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு சானி தஹாய்ச்சி. ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் RBIயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பை, மகாராஷ்டிராவில். கவர்னர் யார் அப்படின்னா சஞ்சய் மல்ஹோத்ரா, 26th கவர்னர். எஸ்டாப்ளிஷ்டு இயர் வந்துட்டு April 1, 1935. அதுவே ஆக்ட், RBI ஆக்ட் வந்துட்டு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 1934. ஸோ டோட்டல் வந்துட்டு RBI கீழே, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே எத்தனை வந்துட்டு கவர்னர்ஸ் இருப்பாங்க அப்படின்னா 4 டெபுட்டி கவர்னர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அது யார் யார் அப்படின்னா சுவாமிநாதன் ஜனாகிருஷ்ணன், ரவிசங்கர், ஸ்ரீனிவாஸ் சந்திர முர்மு, பூனம் குப்தா. ஓகேங்களா? ஸோ இதில் அவ்வளோதான். ஸோ இதில் என்ன நியூஸ் சொல்லியிருக்காங்க, பேங்க் ஆஃப் ஜப்பானும் RBIயும் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 3rd அமெண்ட்மெண்ட்டு ப்ளஸ் வந்துட்டு ரீஸ்டேட்மெண்ட் அக்ரிமெண்ட் வந்துட்டு போட்டிருக்காங்க பைலேட்ரல் ஸ்வாப் அரேஞ்ச்மெண்ட் கீழே. ஸோ இதில் வந்துட்டு 2 போத் அத்தாரிட்டிஸும் வந்துட்டு சைன் பண்ணியிருப்பாங்க 2 waysல. ஸோ US டாலருக்கு, அதாவது யூஎஸோட கரன்சியான டாலருக்கு வந்துட்டு சைன் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ வந்துட்டு அன்சேஞ்சபிளாக வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்வாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா $75 பில்லியன் வந்துட்டு ஸ்வாப் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2018 நம்ம வந்துட்டு இந்தியாவும் ஜப்பானும் வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் பைலேட்ரல் ஸ்வாப் அரேஞ்ச்மெண்ட் வந்துட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருப்பாங்க. எஃபெக்ட்டுக்கு வந்தது எப்போலேருந்து அப்படின்னா 2019 ஜப்பானோட கரன்சி என்னன்னு பார்த்தோம், yen பார்த்தோம். ஸோ RBIயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு மும்பை, மகாராஷ்டிரா. டோட்டலாக இதுக்கு கீழே 4 டெபுட்டி கவர்னர்ஸ் இருப்பாங்க. சுவாமிநாதன் ஜனாகிருஷ்ணன் அவர் ஒருத்தர், ரவிசங்கர் ஒருத்தர், சந்திரமுர்மு ஒருத்தங்க, பூனம் குப்தா ஒருத்தங்க. அவ்வளோதான் அதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஸோ ஆக்சிஸ் பேங்க் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெஸ்லா கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு ப்ரிஃபர்டு டு ஃபினான்ஷியராக இருக்காங்க. ஸோ எந்த பேங்க் வந்துட்டு டெஸ்லா கஸ்டமர்ஸ்க்கு ஃபினான்ஷியராக இருக்காங்கன்னு சொல்லி கேட்டாங்க, எந்த ப்ரைவேட் என்டிட்டின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோ லோன் ஆப்ஷன் வந்துட்டு எனேபிள் பண்ணியிருக்காங்க EV பையர்ஸ்க்காக. ஸோ எவ்வளோ இயர்ஸ்னா அப் டு வந்துட்டு 10 இயர்ஸ்க்கு வந்துட்டு ஆக்சஸபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சிஸ் பேங்க்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பை, மகாராஷ்டிரா. MD and CEO வந்துட்டு அமிதாப் சௌத்ரி. ஸோ இதோட டேக்லைன் வந்துட்டு பதாஹி கா நாம் ஜிந்தாகி. ஓகேங்களா? ஸோ ஆக்சிஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரிஃபர்டு ஃபினான்ஷியராக டெஸ்லா கஸ்டமருக்கு இருக்காங்க. ஸோ ஆட்டோ லோன் ஆப்ஷனை வந்துட்டு எனேபிள் பண்ணியிருக்காங்க. EVனா என்ன? எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் பையர்ஸ்க்கு. ஸோ 10 இயர் வந்துட்டு
10 இயர்ஸ் வரைக்கும். ஆக்சிஸ் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பை, மகாராஷ்டிரா. எம்டி அண்ட் சிஓ யார் அப்படின்னா அமிதாப் சௌத்ரி. ஸோ அடுத்த நியூஸ் போயிடலாம். ஸோ இந்தியா ஐஎன்எக்ஸ் ஜிஏ. ஸோ இந்தியா சைட்லேருந்து ஐஎன்எக்ஸ் ஜிஏவும் இன்னொரு கம்பெனி கூட வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. அது எந்த பேஸ்டு கம்பெனி அப்படின்னா ஹாங்காங் பேஸ்டு கம்பெனி ஐபியூ, அதாவது பேங்கிங் யூனிட்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷ்னல் பேங்கிங் யூனிட்னு சொல்லி. ஸோ இவங்க 2 பேரும் சைன் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸு, அதாவது இந்தியாவில் இன்வெஸ்டர்ஸை வந்துட்டு இன்னும் நிறைய வந்துட்டு கொண்டு வரணும். இன்னும் இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு இந்தியாவுக்கு ஸ்ட்ரக்சரைஸ்டாக வந்துட்டு நிறைய பேர்த்த வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும். எங்கே அப்படின்னா பண்ண வைக்கிறாங்கன்னா கிஃப்ட் சிட்டி. கிஃப்ட் சிட்டி எங்கே லொக்கேட் ஆயிருக்கு? குஜராத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. ஏன் வந்துட்டு கிஃப்ட் சிட்டியில் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இந்தியா ஐஎன்எக்ஸ் ஜிஏவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா காந்தி நகர், குஜராத். ஸோ காந்தி நகர் குஜராத்தே எங்கே இருக்குது? கிஃப்ட் சிட்டின்னு தான் சொல்லுவோம். ஸோ அதுக்காக தான் இப்போ இந்தியா ஐஎன்எக்ஸ் ஜிஏவும் ஹாங்காங் பேஸ்டு ஹெச்எஸ்பிசி ஐபியூ யூனிட் வந்துட்டு சைன் பண்ணிக்கிறாங்க. குளோபலாக இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இன்னும் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு கீழே நம்ம இந்தியாவுக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இது எங்கே வச்சு கொண்டு வர போகிறாங்கன்னா கிஃப்ட் சிட்டியில் வந்துட்டு லான்ச் பண்ண போகிறாங்க. ஐஎன்எக்ஸ் ஜியோவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்துக்கோங்க, காந்தி நகர், குஜராத். எம்டிஆர் அப்படின்னா ரித்தேஷ் குமார், சேர்மன் வந்துட்டு விஜய் கிருஷ்ணமூர்த்தி. ஸோ ஹெச்எஸ்பிசியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆல்ரெடி நான் சொன்னேன் தானே. ஸோ இது ஹாங்காங் பேஸ்டுன்னு சொல்லிட்டு. ஸோ சிஓ யார் அப்படின்னா ஜார்ஜ் எல் ஹெத்ரி. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், இன்றைக்கித்தோட நியூஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கி எல்லா நியூஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன் அப்படின்னா எல்லாமே வந்துட்டு ஒரு எக்ஸாம் ரிலேட்டடாக எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தான் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு எல்லாம் பேங்கிங் நியூஸாக இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அப்கமிங்கில் இருக்க எல்லா நியூஸும் அப்டேட்டடாக வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டே வித் டியூன். தேங்க்யூ ஆல்.